ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு 100 பாசிப்பருப்பு, 100 கடலைப்பருப்பு, ஒரு 5 6 வத்தல், கொஞ்சம் போல் சோம்பு, இது எல்லாத்தையும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். அப்புறம் ஒரு வெங்காயம், 3 தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். உருண்டை செய்கிறதுக்கு தனியாக நம்ம வெங்காயமும், கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தனியாக நம்ம நறுக்கி தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ உருண்டையை அரைச்சி நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கிட்டு அதை இட்லி கொப்பரில் வச்சு அவிச்சு அந்த உருண்டைகளை எடுத்து நம்ம தனியாக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. இப்போ அரைச்சி உருண்டைகளாக பண்ணி இப்போ நம்ம இட்லி கொப்பரில் வச்சு வேக வைக்க போகிறோம். இது வெந்த உடனே நம்ம அதை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல் அடுப்பு நல்லா ஏற்றி விட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகும் இந்த உருண்டைகள்லாம் வேகிறதுக்கு. இப்போ வெந்துருச்சு. உருண்டைகளை புறத்தை எடுத்து கையில் எடுத்தேன். முதல்ல கை சூடாக இருந்தனால ஸ்பூனில் எடுப்போம்னு சொல்லிட்டு ஸ்பூனில் எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு அதை தனியாக மூடி வச்சுக்கணும். இந்த உருண்டைகள் பூரா நல்லா ஆறணும். ஆறினா தான் குழம்புல போடும்போது உடையாது. உடையாமல் இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் தனித்தனியாக எடுத்து அதை பிக்காமல் எடுத்து தனியாக கிண்ணத்தில் வச்சு ஆற வச்சுக்குவோம். அப்புறம் குழம்பெல்லாம் கொதித்து வரும்போது தான் அந்த உருண்டைகளை அப்புறத்தையும் போடணும். குழம்பு வச்சோடனே அதில் போட்டுறக்கூடாது. போட்டோன்னா அது கொஞ்சம் ரொம்ப வெந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே தான் நம்ம மற்ற இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அது வதங்கி வரும்போது நம்ம தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். கருவேப்பிலை போட்டால் தான் அதோடய ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பாதி வரைக்கும் நம்ம வதக்கணுன்னா அதோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அது கருகிரும். அதனால் ஆஃப் ஃப்ளேமில் வச்சே நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்குது. நல்லா வதங்கட்டும். நம்ம அடுத்த புளியை கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி போட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம புளி தான் ஊற்ற போகிறோம். இப்போ புளியை கரைச்சி நம்ம அதை தனியாக ஒரு கிண்ணத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கூட நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளியும் ஊற்றலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியோட கொஞ்சம் போல் சாம்பார் பொடி, குழம்பு பொடி ரெண்டையும் கலந்து போட்டுக்கணும். குழம்பு பொடி 2 ஸ்பூன் போடுறோம்னா சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போடலாம். அப்புறம் கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போடலாம். உங்களுக்கு மிளகாய் பொடி போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கட்டி சேராமல் நம்ம என்ன செய்யணும், நல்லா கலக்கி விட்டுக்கிறணும். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிற வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த புளி கரைச்சலை தூக்கி நம்ம குழம்புல தூக்கி ஊற்றிடலாம். இந்த பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றினோம்னா அது தண்ணி நல்லா கொதி வரும்போது அதோடய பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சனால கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஃபுல் ஃப்ளேம் வச்சோம்னா கருகி ஒரு மாதிரி வாடையே நல்லா இருக்காது. அதனால் ஆஃப் ஃப்ளேமில் போட்டு நம்ம வதக்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைச்சலையும் அந்த மசால் பொடியும் தூக்கி நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி கிளறி விடலாம். அதை கொஞ்சம் போல் கழுவி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை நல்லா கொதித்து வரும்போது அந்த குழம்புல ஊற்றினோம்னா அதோடய ஃப்ளேவரே மாறும். அதே மாதிரி நிறமே மாறிடுச்சு பாருங்கள். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு நம்ம நல்லா பிரித்து விட்டு கரண்டியை வச்சு நல்லா கலக்காமல் இந்த மாதிரி தனியான அகப்பையில் வச்சு நம்ம லைட்டாக கிளறி விட்டோம்னா நல்லா கொதித்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது. நம்ம அதை உருண்டைகளை மட்டும் நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டுட்டோம்னா இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த உருண்டைகளை இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நம்ம பிடிச்சி போட்டுக்கலாம். ஆனால் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு, குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி போட்டு மூடி வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஆஃப் ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம குழம்ப பார்ப்போம்.
பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, பச்சை வாடை ஃபுல்லாக போயிடுச்சு, நல்லா கம கமன்னு மணம் வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம